ஞானமாய் நடக்கிறவர்கள் சிறிய தவறு செய்யும் பொழுது நாம் கடிந்து கொண்டால் அவன் நம்மை நேசிப்பான், நம்மை கண்டிக்கிறார்கள், நம் நன்மைக்காக சொல்லுகிறார்கள் என்ற புரிதல் அவனுக்கு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை நாம் கண்டித்தால் அவர்கள் நம்மை நேசிப்பார்கள், திருந்துவார்கள், அவர்களும் நல்வழியில் போவார்கள், நம்மையும் நேசிப்பார்கள். ஆனால் கர்த்தரை அறியாத ஒரு துன்மார்க்கனை நீ இப்படி செய்யாதே, இது தவறு என்று நாம் சொல்ல போனால் அவன் நமக்கு பகையாளியாய் மாறி நம்மை எதிர்க்க தொடங்குவான். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஞானத்தை குறித்து, அதன் தன்மைகளை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி அது தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்க்கிறதாம். ஞானமானது ஒரு வீடு கட்டுகிறது, அதில் 7 தூண்கள் வைத்து கட்டுகிறது, அந்த தூண்களை அலங்காரப்படுத்துகிறதாம். இப்படியாக இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தின் தூண்கள் எவை? ஞானம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்றால் அவனுக்குள் என்னென்ன சுபாவங்கள் இருக்கிறது தேவைப்படுகிறது, அல்லது ஒருவன் ஞானத்தை பெற்றிருந்தால் அவனுக்குள் இருக்கும் சுபாவங்கள் என்ன என்று பார்த்தால், ஞானம் எதிர்மேல் இருக்கிறது என்றால் அவனுக்கு முதலில் அடிப்படை புத்தி இருக்க வேண்டும். பிறப்பினால் வருகிற புத்திசாலித்தனம், பிறக்கும் பொழுதே இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். அடுத்தது உலக அறிவும் தேவை. உலகத்தில் அனுபவ அறிவு, கல்வி அறிவு இவைகளும் தேவை. அப்படி என்றால் இரண்டாவது. மூன்றாவதாக ஆவிக்குரிய அறிவும் தேவை. ஆவியின் மண்டலத்தை உணர்வது, கர்த்தரை அறிவது, கர்த்தர் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிற அறிவு, ஆவியின் மண்டலம், அதில் பொல்லாத ஆவிகளும் இருக்கிறது என்பதை அறிகிற அறிவு, இப்படி ஆவிகளை அறிகிற அறிவும் தேவை. இது மூன்றாவது. நான்காவது விவேகம், காலத்தை அறிகிற அறிவு, அதுவும் தேவை. புத்தி, அறிவு, ஞானம், காலத்தை அறிகிற அறிவு, இப்படி 4 காரியங்கள் தேவைப்படுகிறது. அதோடு கூட நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்திடம் நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமாய் இருக்கிறவர்கள் நீதியாய் நியாயமாய் செயல்படுவார்கள். அவர்களுடைய செயல்களில் நீதி இருக்கும், அவர்களுடைய செயல்களில் நியாயம் இருக்கும். அதற்கு அடுத்ததாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் நீதி சத்தியத்தை போதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சத்தியத்தை விரும்பும், சத்தியத்தை போதிக்கும் என்று. அப்படியானால் ஞானத்திடம் இத்தனை காரியங்கள் இருக்கிறது. புத்தி, உலக அறிவு, ஆவிக்குரிய அறிவு, விவேகம், சத்தியம், நீதி, நியாயம் இவைகள் எல்லாம் 7 தூண்களாக இருந்து ஞானத்தை தாங்குகிறது. ஒரு மனிதனுக்குள் ஞானம் வரும்போது, ஞானமாய் அவன் செயல்படும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி அதன் தன்மைகளாய் இருக்கிறது. இப்படியாக தன் வீட்டை கட்டி அந்த ஞானம் கூப்பிடுகிறதாம், தெருவில் நின்று கூப்பிடுகிறது. அது போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி கொழுத்த ஜந்துக்களை அடித்து மாமிசத்தை சமைத்து திராட்சரசம் வைத்து அது அழைக்கிறதாம். எவன் புத்தி இல்லாதவனோ அவன் வந்து இலவசமாய் இதை பெற்றுக்கொள்ளுங்கள், வந்து என்னிடத்தில் சாப்பிடுங்கள் என்று கூப்பிடுகிறதாம். அப்படி என்றால் இது ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதன் பொருள் என்ன என்றால், ஞானம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றும் உலகெங்கும் எல்லா ஊழியங்களும் இலவசமாய் கொடுக்கிறது. இலவசமாய் யார் வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் எந்த ஒரு மீடியாக்களை எடுத்தாலும் அதில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒரு புத்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தை இலவசமாய் கிடைக்கிறது. டிவி நிகழ்ச்சிகளில் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிறது. இலவசமாக மீட்டிங் நடத்தி ஊழியர்கள் ஊழியம் செய்கிறார்கள். செல்போனில் கிடைக்கிறது. இப்படி எல்லா விதத்திலும் இலவசமாய் ஞானம், கர்த்தருடைய வார்த்தைகள் ஞானத்தை போதிக்கிறது. உலக காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளே மெய் ஞானத்தை நமக்கு போதிக்கிறது. இப்படி வேத வசனத்தை உபதேசிக்கிற
பல காரியங்கள் இருக்கிறது. இலவசமாய் நம்மை அழைக்கிறது, புத்தியை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் என்று. நாம் மனம் திரும்பி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இலவசமாய் கிடைப்பதை நாம் பயன்படுத்தி கொள்ளும்போது நாம் ஞானம் அடைகிறோம். ஞானம் வந்தால் பாவத்தை விட்டு விலகுவோம், பரிசுத்த பாதையில் வாழ்வோம். அது நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மனிதன் ஒரு பெரிய வீட்டை கட்டி அதில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி நல்ல ஒரு விருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்து தன் வேலைக்காரர்களை அழைத்து, நீங்கள் போய் எல்லோரையும் அழைத்து வாருங்கள், நம் வீட்டில் விருந்து கொடுப்போம் என்று, இலவசமான விருந்து வாருங்கள் என்று அழைத்து வாருங்கள் என்று அனுப்புகிறானாம். இப்படி செய்வது போல ஞானமானது புத்தி இல்லாதவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு போதிக்கும்படியாக அழைக்கிறது. கர்த்தர் ஞானத்தை இலவசமாய் தருகிறார். தம்முடைய ஊழியர்களை எழுப்பி ஜனங்களை மனம் திரும்ப பண்ணி அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் முயற்சி செய்கிறார். எல்லாம் இலவசமாய் கிடைக்கிறது. ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரோ அதை பெற்றுக்கொண்டு விருந்து சாப்பிடுவது போல ஞானத்தை பற்றி தெரிந்து கொண்டு ஞானமாய் தன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நற்செயல்களை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் நம் வாழ்க்கையை முடித்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர முடியும். அதற்கான வழிகளை கர்த்தர் தருகிறார். ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் இந்த பூமியில் இருக்கும்போது சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். 10 கன்னிகைகள் ஊமையை சொன்னார். 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய வருகை தாமதமான போது அதற்கு தேவையான அதிகபட்ச எண்ணெயையும் சேர்த்து வைத்திருந்தார்கள். அதனால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 கன்னிகைகளில் புத்தி உள்ளவர்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை குறித்து சொல்லப்படும் பொழுது புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திசாலிகள் கணக்கு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் அது பார்கோடு முறையாக மனித கணக்கீட்டின்படி என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்கோடிங் முறைப்படிதான் இந்த முத்திரை வந்திருக்கிறது. வரப்போகிறதல்ல, வந்து விட்டது. அது இப்பொழுது நாம் வாங்கும் எல்லா பொருள்களிலும் பார்கோடிங் இருக்கிறது. ஒரு சாதாரண சோப்பிலிருந்து எல்லாவித பொருட்களிலிருந்தும் பார்கோடிங் இருக்கிறது. ஒரு நகை வரைக்கும் எந்த ஒரு தினசரி பொருளாக இருந்தாலும் ஒரு பால் பாக்கெட்டில் கூட பார்கோடிங் இருக்கிறது. இந்த பார்கோடிங் அமைப்பில் முதல் 2 கோடும் நடுவில் 2 கோடும் கடைசியில் 2 கோடுமாக இரட்டை கோடுகள் இருக்கும். 3 இடங்களில் இருக்கும். இந்த கோடு 6 என்ற எண்ணை குறிக்கிறது. இந்த 6 6 6 என்று எல்லா பார்கோடிலும் வருகிறது. இதுதான் அந்தி கிறிஸ்துவின் அடையாளம். இப்பொழுது இதை பயன்படுத்தினால் பாவம் இல்லை, நம் சரீரத்தில் ஏற்றுக்கொள்வதே பாவம். அதனால் காலம் எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்பதையும் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வோம். புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இதுதான் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வோம். எல்லா பொருட்களிலும் 6 6 என்ற எண் வந்துவிட்டது. அதாவது 666 என்ற எண் வந்துவிருக்கிறது. அதை நம் கைகளில் RFID சிப்பாக மாற்றி நம் கைகளில் வைக்கும் காலம் வந்துவிட்டது. பல தேசங்களில், ஓரிரு தேசங்களில் இப்பொழுது வைக்க தொடங்கிவிட்டார்கள். ஸ்வீடன் அல்லது சுவிஸ் போன்ற இடங்களில் வைக்க தொடங்கியதாக கேள்விப்படுகிறோம். ஆனால் எந்த தேசத்திற்கு வருகிறதோ அதை பெருமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் RFID மூலமாக செயல்படுத்துகிறோம் என்று கைகளை காட்டிக்கொண்டு கம்பீரமாக இந்த காலத்தில் மனிதர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு ஐயோ! அந்த முத்திரை தரிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. தயவு செய்து விழித்துக் கொள்வோம். அந்த காலம் வந்து விட்டது. நம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நம்முடைய தலைமுறை கடைசி தலைமுறையாய் இருக்கிறது. இனி ஒரு காலம் வரப்போவது இல்லை. இன்னும் நாம் காத்திருக்க தேவையில்லை. தயவு செய்து விழித்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். பயபக்தியோடு கர்த்தரிடத்தில் இருப்போம். புத்திசாலித்தனமாய் இருப்போம். புத்தி உள்ளவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த 5 கன்னிகைகள் புத்திசாலியாய் இருந்தார்கள்.
தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். எண்ணெய் என்பது தீர்க்க தரிசன அபிஷேகம். அதனை நாம் வாஞ்சித்து தேடுவோம். கர்த்தருடைய சன்னதிகள் ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம், தீர்க்க தரிசன ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அது இருந்தால்தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். இந்த கடைசி காலத்தில் முத்திரைக்கு தப்ப முடியும், அந்த கிறிஸ்துவின் சூழ்ச்சிக்கு தப்ப முடியும். தயவு செய்து விழித்துக் கொள்வோம், புத்திசாலிகளாய் இருப்போம், ஞானம் அடைவோம், நம் ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறதே, 8ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, ஞானம் இல்லாதவன், ஞானத்தை வெறுக்கிறவன் மரணத்தை விரும்புகிறவன் என்று. அப்படிப்பட்ட பொல்லாத நிலைக்கு, தீமையான நிலைக்கு நாம் ஆளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். இந்த இடத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம் விருந்து ஏற்பாடு செய்து புத்தியினர்களை அழைக்கிறது. என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு பிழைத்து கொள்ளுங்கள் என்று, இலவசமாய் பெற்றுக்கொண்டு பிழைத்து கொள்ளுங்கள் என்று அழைக்கிறது. ஞானத்தை ஆசையோடு, ஞானத்தை வாஞ்சையோடு பெற்றுக்கொண்டு ஞானத்தை தேடி நம் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஞானம் என்பது என கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சித்தம் செய்வது, அதை எப்படி செய்வது என்பதை அறிந்து கொள்வது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்க நாம் விரும்பி அதற்கேற்ற ஞானத்தை பெறுவதே சிறந்தது. நித்திய ஜீவனுக்கு போகும் வழி. பேதமையை விட்டு விலக வேண்டும், கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், வேத வசனத்திற்கு செவி கொடுத்து வாழ வேண்டும், புத்தி இல்லாத காரியங்களை விட்டு விலக வேண்டும். உலக காரியங்கள், உலக இச்சைகள், பொழுதுபோக்கு காரியங்கள், இதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான். கிண்டல் செய்கிறவர்கள், கேலி செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் கண்டித்தால் நாம் அவமானப்பட்டு போவோம் என்று சொல்லுகிறது. பரியாசம் பண்ணுகிறவர்களை இப்படி செய்யாதே, ஏன் இப்படி செய்கிறாய், கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய வசனத்தையும் கிண்டல் செய்கிறவர்கள் இருப்பார்கள், கேலி செய்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்களை நாம் கண்டித்தால் அவர்கள் நம்மையும் சேர்த்து அவமானப்படுத்துவார்கள். இது வேதமே நமக்கு சொல்கிறது. துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்கிறான். ஒருவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான், தவறான வாழ்க்கை வாழ்கிறான் என்றால் அவனை கண்டிக்க போனால் நம்மேல்தான் கரைப்படும். அவனை கண்டிக்க கூடாது. துன்மார்க்கனையோ பரியாசக்காரனையோ நாம் கண்டிக்க கூடாது. அது பலன் தராது, அதனால் பிரயோஜனம் இல்லை. நாம் தீமையை வரவழைத்துக் கொள்வோம், நமக்கு தான் துன்பத்தை விளைவிப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரியாசக்காரனை கடிந்து கொண்டு, ஏன் இப்படி செய்கிறாய், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, கேலி செய்யாதே, கிண்டல் செய்யாதே, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அவன் நம்மை பகைப்பானாம், நம்மை எதிர்க்க தொடங்குவான். அடுத்தது அவனுடைய பகையாளியாக நாம் உருவாவோம். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஏற்கனவே ஞானமாய் நடக்கிறவர்கள் சிறிய தவறு செய்யும் பொழுது நாம் கடிந்து கொண்டால் அவன் நம்மை நேசிப்பான். நம்மை கண்டிக்கிறார்கள், நம் நன்மைக்காக சொல்லுகிறார்கள் என்ற புரிதல் அவனுக்கு இருக்கும். ஞானத்தின் வழியில், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை நாம் கண்டித்தால் அவர்கள் நம்மை நேசிப்பார்கள், திருந்துவார்கள், அவர்களும் நல்வழியில் போவார்கள், நம்மையும் நேசிப்பார்கள். ஆனால் கர்த்தரை அறியாத ஒரு துன்மார்க்கனை நீ இப்படி செய்யாதே, இது தவறு என்று நாம் சொல்ல போனால் அவன் நமக்கு பகையாளியாய் மாறி நம்மை எதிர்க்க தொடங்குவான். அப்படி சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனையும் பரியாசக்காரனையும் கண்டிக்க போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நாம் அவர்களை கண்டித்து திருத்தலாம். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் தேறுவான். ஏற்கனவே ஞானம் இருக்கிறவர்களுக்கு நாம் போதித்தால் இன்னும் ஞானத்தில் தேறுவார்கள், ஞானம் வளரும். கொஞ்சமாவது ஞானம் இருப்பவர்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்யும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தேறி வருவார்கள், இன்னும் அதிக ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஞானம் இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல போகக்கூடாது, கொஞ்சமாவது இருக்க வேண்டும் அவர்களுக்கு.
நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். நீதிமானாய் ஒரு மனிதன் நடக்கிறான் என்றால் அவனுக்கு உபதேசம் செய்யலாம். இது இப்படி, அது அப்படி, இப்படி செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு அவன் இன்னும் அறிவில் வளருவான். கொஞ்சமாவது அறிவும் ஞானமும் இருப்பவர்களுக்கே நாம் புத்தி சொல்ல வேண்டும். அதுவே நமக்கு பலன் தரும். அவர்கள் திருந்துவார்கள், நற்காரியங்கள் நடக்கும், நமக்கும் பகை வராது, நம்மை நேசிப்பார்கள். தீயவர்கள், பரியாசக்காரருக்கும் துன்மார்க்கருக்கும் நாம் கடிந்து கொண்டு அவர்களை கண்டிக்க போனால் அவர்கள் நம்மை எதிர்த்து நமக்கு எதிரியாக மாறி நமக்கே தீமை விளைவிப்பார்கள். அதை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்க நம் வாழ்க்கையில் தொடங்குகிறோமோ அதுவே அறிவு, ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. அதன் பொருள் என்ன என்றால், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். அதாவது எப்பொழுதும் நம்மை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வரும் பொழுது, கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நாம் தவறு செய்யக்கூடாது என்ற உணர்வு வருகிறதோ, அந்த உணர்வு வரும் நேரம், அந்த காலம்தான் நமக்கு ஞானம் வர தொடங்குகிறது. நாம் அப்பொழுதிலிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க தொடங்குகிறோம். அந்த உணர்வே இல்லாதவர்கள் தவறு செய்து கொண்டே இருப்பார்கள், அவர்கள் சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். அதனால் நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆரம்பமாய் இருக்கிறது ஞானத்திற்கு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. வேதத்தை வாசித்து நாம் பெற்றுக்கொள்கிற அறிவும் ஞானமும் தான் உண்மையான அறிவும் ஞானமும். கர்த்தருக்கு முன்பாக உலக ஞானம் கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தருடைய அறிவையும் வேத வசனத்தில் நாம் பெறுகிற அறிவும் ஞானமும் தான் நமக்கு சிறந்தது. அதுதான் ஞானம், அதுதான் அறிவு. மனிதர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வது, இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் என்று பார்ப்பது, இதை கேட்டுக்கொண்டிருப்பது, ஒவ்வொருத்தர் தனக்கு தோன்றியதையெல்லாம் சொல்லுகிறார்கள், அதையெல்லாம் சரியென்று ஏற்றுக்கொள்வது சரியானதல்ல. அதற்கு அடிப்படை இருக்க வேண்டும். உபதேசிக்கலாம், தவறில்லை. மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலாம். ஆனால் அந்த காரியங்கள் நீதியின் மேல் இருக்க வேண்டும். நீதியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். நீதியின் மேல் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த உபதேசங்கள் ஞானத்தின் மேல், அறிவின் மேல் இருக்க வேண்டும். வேதத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியாக இருக்கும். ஞானம் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய நாட்கள் பெருகும், ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கும். ஞானம் உள்ளவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் அவர்கள் பயந்து, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நீதியின் பாதையில் நடப்பதினால் அவர்கள் வாழ்க்கை நீடித்திருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள். ஒரு மனிதன் ஞானியானால் அவன் தனக்கென்று ஞானியாகிறான். அதன் பலன் அவனுக்கே கிடைக்கும். நாம் ஞானியாய் இருந்தால் அதனுடைய பலனை நாம் தான் அனுபவிக்க போகிறோம். நாம் பரியாசக்காரனாய் இருந்தால், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாய் இருந்தால் அதன் பலனையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்குரிய தண்டனை நமக்கு தான் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஞானமாய் நடந்து கொண்டால் அதன் பலனும் நமக்கு தான். கர்த்தரை எதிர்த்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு பரியாசக்காரனாய் வாழ்ந்தால் கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தரையும் தூஷித்து கொண்டு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்தால் அதற்குரிய தண்டனையும் அந்த மனிதன் தான் அனுபவிக்க நேரிடும். மதியற்ற ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவில்லாத ஒரு பெண் இருக்கிறாள். அவள் சுத்தமாக அறிவில்லாதவள், ஞானம் இல்லாதவள், கர்த்தருக்கு பயப்படாதவள், பாவம் செய்கிறவள், ஒழுக்கம் இல்லாதவள், கற்பு நெறி தவறியவள். அப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவள் என்ன செய்வாளாம்? அவள் வாயாடியும் நீர்மூடலுமாய் இருப்பாள். அவள் வாயாடியாய் இருப்பாள். அவள் எப்பொழுதும் வீட்டில் இருக்க மாட்டாள். அவள் சந்துகளிலும் வீதிகளிலும் எங்கும் திரிந்து கொண்டிருப்பாள். இப்படிப்பட்ட பெண்ணே அவள் மதியற்றவளாய் இருக்கிறாள். அவள் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டு எதிரே போகிறவர்களை பார்த்து அழைப்பாளாம். எவன் பேதையோ அவன் இங்கே வா என்று அழைப்பாளாம். புத்தி இல்லாதவனை பார்த்து திருட்டு தண்ணீர் தான் தித்திக்கும் என்று சொல்லுவாளாம். அந்தரங்கத்தில் ரகசியமாய் திருட்டுத்தனமாய் சாப்பிடுகிற ஆகாரம் அப்பம்தான்
இன்பமாயிருக்கும் என்று சொல்வாளாம். இப்படி அவள் அழைக்கும் போது அதை கேட்டு போகிறவர்களுடைய நிலை என்னவென்றால், அவர்கள் அவளிடத்தில் மரித்தவர்களாகிறார்கள். அவளுடைய விருந்தாளிகள், இப்படி அழைக்கப்பட்டு போனவர்கள் எல்லாம் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்களாம். அதாவது இது ஒரு பெண் என்று கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பெண்ணையும் குறிக்கிறது, பொல்லாத வேசித்தன ஆவியையும் குறிக்கிறது. வேசித்தன ஆவிக்கு இடம் கொடுக்கிற மனிதன் நரக பாதாளங்களில் போய் சென்றடைவான். அவன் அந்த வேசித்தன ஆவி அழைக்குமாம். திருட்டுத்தனமாய் நாம் தவறு செய்தால்தான் அது இன்பம், அதில்தான் இன்பம் இருக்கிறது, பாவம் செய்வது இன்பம் என்று சொல்லிதான் பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள் அழைப்பார்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி செய்தால் நரக பாதாளத்திற்கு தான் போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலேயும் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும். பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒழுக்கமான வாழ்க்கையும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுகிற வாழ்க்கையும் நமக்கு சிறந்ததாக இருக்கிறது. மனிதனாய் பிறந்திருக்கிறோம், ஒரே ஒரு முறை வாழ்க்கை, அதை பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.